நாம ப்ளசண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு முதல்ல நாம் நம்மளை நம்பினா தான் நாம் பிறருக்கு உதவியாக இருக்க முடியுங்கிறதுனால நாம் ஃபஸ்ட்டு நம்மளை நல்லா அப்கீப்பாக வச்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய இருக்கணுங்கிறது நான் தெளிவாக உறுதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். யாரும் உங்களை பற்றி அசால்ட்டாக நினைக்காதீங்க. யூ ஆர் த பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் ராணி, உங்கள் வீட்டு ராணி நீங்கள் தான். அது யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிங்க, உங்களை நீங்களே திறமையாக பார்த்துக்குங்க, அது உங்களை நீங்களே ரசிங்க. சமைப்பீங்களா நீங்கள்? வெஜிடேரியன் நல்லா பண்ணுவேன். நான்வெஜ் பண்ண தெரியாது. நான்வெஜ் வந்து சாப்பிட தெரியும் நல்லா, செய்ய தெரியாது. நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க, பொலிட்டிஷியனாக இருக்கீங்க, அதே நேரத்தில் ஃபேமிலியிலும் ஒரு முக்கியமான பர்சனாக இருக்கும்போது இந்த 3 ரோலில் எது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி ரோல் தான் டஃப். நீங்கள் வந்து பொலிட்டீஷியன், லாயர் இதெல்லாமே நம்ம ப்ரொஃபஷன் பேஸ்டு, நம்ம நாலேஜ் பேஸ்டு. இது எமோஷனல். இது எமோஷன் பேஸ்டு. ஸோ ஃபேமிலிங்கிற அந்த எமோஷனை நம்மளால் இதுக்கு நடுவில் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நத்திங் லைக் இட். நம்ம மற்ற பயணத்தெல்லாம் கூட நம்ம ரிட்டையர்ட் லைஃப்னு சொல்லி ஏதோ ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு வந்து உட்காரலாம். பட் பிரேக், இந்த ரோல் பிரேக்கெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம். ஆனால் இந்த ரோலில் பிரேக்கே கிடையாது. அம்மாங்கிற ரோலில் பிரேக் கிடையாது. ஒரு பெண்ணாக பிறக்கிறத குறைவாக நினைக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கும் பெண்களுக்கு வந்து பெரிய விடுதலையோ சுதந்திரமோ தந்தாங்களான்னு கேள்வி கேட்குன்னா, வளர்ச்சியை கொடுத்தாங்களா அப்படி இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு. அதிகமாக ஒடுக்கப்படுற சமூகம்னா அது பெண்கள் தான். அந்த அந்த பெண் சமூகத்தில் அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணாக பிறப்பதே தவம் செஞ்சாதான் பிறக்க முடியும். ஒரு மாதவம் செய்தாதான் பெண்ணாவே பிறக்க முடியும். ஆனால் அதிகமாக வந்து நல்லது செஞ்சவங்கள ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டது செஞ்சவங்கள மறந்துடணும். அதுதான் வந்து நல்ல விஷயமா இருக்கும். அப்படி நான் நிறைய மறந்துருக்கேன், பர்பஸாகவே மறந்து போயிடுவேன். அதனால் தொகுதியில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது குழி தோண்டினாங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு எதிராக. ஆனாலுமே என்ன பண்ணுவேன்னா, அவங்க நேராக எதிரில் வரும்போது நான் மறந்து போயிடுவேன். எனக்கு இது ஞாபகமே இருக்காது. அவங்களா வந்து சொல்லணும், நான் உங்களுக்கு எதிராக குழி தோண்டினேன்னு சொல்லணும். அரசியல் நீங்க சொன்ன மாதிரி விமர்சனமோ இல்லை ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ வரும்போது யாராவது கிட்ட உடனே ஷேர் பண்ணணும்னு தோணல மேம்? அப்படி உங்களுக்கு சின்ன வயசுல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லைன்னா அரசியல்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இல்லை, அரசியலில் ஃப்ரெண்ட்ஸுன்னு இல்லை. ஆனால் வந்து குறிப்பிட்ட நபர்கள்னு யாரும் கிடையாது. ஆனால் சிலர் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னு ஒரு சிலர் இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் வருத்தத்தோடு பதிவு பண்ணுவேன். அவங்க சமாதானப்படுத்துவாங்க. அது மாதிரி இப்போ நம்ம பாஜக வந்த பிறகும் அந்த மாதிரி ஒரு சில நல்ல நண்பர்கள், ஒரு சில நல்ல அண்ணன்கள், சகோதரிகள், சிஸ்டர்ஸு அவங்கெல்லாம் வந்து ரொம்ப என்கிட்ட ஆறுதல் சொல்லி, நீங்கள் தைரியமாக இருங்க, நீங்கள் வந்து வந்திருக்கிற அந்த பாதை வந்து ஒரு நல்ல தேசிய நலன் கருதி வந்திருக்கீங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் ஆதரவாக இருப்போம், உங்களுக்கு உண்டான வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக பெரிய லெவலில் இருக்குது, ஆனால் நீங்கள் உங்களோட பயணம், உங்களோட திறமை எல்லாத்தையுமே கட்சி பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதலோடு பேசக்கூடியவர்களை என்னுடைய நண்பர்களாக நான் பார்க்குறேன். அப்படி நிறைய பேர் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராவது கூட பேசுறது, அந்த மாதிரி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கலாம் இருக்காங்களா? இருக்காங்க, ஒரு டீமே இருக்கு. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்பப்போ எல்லாம் வந்து விமன் லாயர் அசோசியேஷன் அது இதுன்ட்டு எல்லாத்துலேயும் பொறுப்புகளில் இருப்பாங்க, அப்பப்போ தொடர்புலேயே இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை அப்பப்போ மீட் பண்ணிக்குவோம். எங்கேயாவது அப்படியே போய் அவுட்டிங் போய் ஈவினிங் ரெஸ்டாரண்ட்டில் எதையாவது சாப்பிடுவோம், அப்படியே ஒன்றா சுற்றுவோம். அப்புறம் அவங்கவுங்க பிரிஞ்சு போயிடுவோம், ஏதாவது பேசிக்குவோம். அவங்கள ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு ஒரு 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 பயணம்ங்கிறது இது லாங் ட்ரான் ஒரு பயணம்ங்கிறது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுதான். அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன் அது இதுன்னு போயிடுவாங்க. சிலர் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, குடும்பம் ஆகிடுச்சு, அவங்களாம் டச்சே இல்லை நிறைய பேர். ஆனால் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸில் சிலர் வந்து அந்த கமிட்டடாக ஃப்ரெண்ட்ஷிப்பை கன்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப பெரிய இது. சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் டெய்லி பேசிஸில் பேச வாய்ப்பு இல்லை. பட் என்னைக்கா ஒரு நாள் பேசிட்டு வி கெட் டுகெதர், அப்போ மட்டும் ஜாலியாக இருக்கும். எல்லாரும் அந்த ஸ்கூலில் இருக்க மாதிரியே நினச்சிக்கிட்டு இருப்போம். ஸோ தேட், ஆமாம், பழைய அந்த இவ்வளோ ஏஜ் ஆயிடுச்சு, இவ்வளோ இதாக இருக்கும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த பழைய அந்த கதைகள் 12th முன்னாடி உள்ள கதைகள் மாதிரி தான் இருக்கும் அந்த பேச்செல்லாம். ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற குழந்தையெல்லாம் வெளியில் வரும்.
ஸோ இப்போ நம்ம ரொம்ப பெரியவங்க அப்படிங்கிறது நம்மளை நாமளே இது பண்ணிக்கிறோமே தவிர, அன்னைக்கு அந்த குழந்தைத்தனமாக நம்ம என்னெல்லாம் பேசியிருப்போம், எப்படி இருந்தோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ரியாக்ட் பண்ணுவோம். அவங்களும் நம்மகிட்ட அப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபேமிலி அது இதுன்னு சொல்லும்போது இப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விதமாக இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம ஸ்கூலில் இருந்த ஆட்டிடியூட் அப்படியே நம்ம ஒன்றை பார்க்கும்போது கண்டினியூ ஆகும். அது வந்து மீண்டும் நம்மளை ரீஎனர்ஜைஸ் பண்ணும். ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ப்ளஸ் அது. ஆனால் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்கிறப்ப ப்ரொஃபஷனல் சைடில் வந்துடுது. ஸோ அது ப்ரொஃபஷன் அது இதுன்னு வரும்போது மெச்சோர்ட் லெவல் வந்துடுவாங்க. அது இம்மெச்சோர்டு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது பாருங்கள், அதுதான் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அது திரும்ப திரும்ப நம்மளை வந்து உயிர் கொடுத்துட்டே இருக்குது. நம்மளை அந்த குழந்தை பருவத்துக்கும் நம்மளை வந்து அந்த ஒரு அடலசன்ட் ஏஜ் இருக்கும், அந்த பருவத்துக்கும் நம்மளை திருப்பி கொண்டு போய் நம்ம தாட்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணி நமக்கு மீண்டும் ஒரு 5 வருஷம் லைஃப் எக்ஸ்டென்ஷன் எல்லாருக்குமே. இந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு. நிறைய பேர் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கவங்க கூட நிறைய டிப்ரெஷன்லேருந்து வெளில வருவாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட அசோசியேஷன் கீப்பை வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா. அந்த மாதிரிலாம் அதில் உண்மை இருக்குது. அதான் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க எல்லாரும். ஆமாம். அடுத்ததாக ஒரு கேள்வி, எந்த ஒரு கேர்ள்ஸ் லேடிஸ் உங்களை பார்க்கும்போதுமே உங்களோட காஸ்டியூம் வந்து நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஆக்சசரிஸ் எல்லாம் கண்டிப்பாக கவனிப்பாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பீங்க? உங்களோட காஸ்டியூம்லாம் எங்கே மேம் எடுக்கிறீங்க? நான் ரொம்ப சும்மா சாதாரண விண்டோ ஷாப்பிங் தான் பண்ணுவேன். பெருசாக ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்படி போகிறப்ப விண்டோ ஷாப்பிங் எங்கேயா ஏதாவது தொங்கிட்டு இருக்கோம், அழகாக இருக்கும், டக்குன்னு உள்ளே போய் அதை பிக்கப் பண்ணிட்டு அதை மட்டும் பில் பண்ணி வாங்கிட்டு வருவேன். பிடிக்கிறத அப்படி இப்படி பார்த்து வாங்கிட்டு இருப்பேன். ஆனால் கமிட்டடாக ரொம்ப வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும்னு இருக்கிற ஆள், நினைக்கிற நபர். ஏன்னா நம்மளையே நமக்கு கண்ணாடி பார்த்தா பிடிக்கலன்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? நம்மளை நம்பி இருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தால் தானே ஐயோ மேடமால நமக்கு ஏதோ 2 செய்ய முடியும்ன்ட்டு ஒரு நம்பிக்கையோடு ஜனங்க இருப்பாங்க. நம்மளே ஒரு ரொம்ப சோகமாக தூங்கி வழிஞ்சிட்டு ரொம்ப ஒரு இதாக இருந்தோம்னா, டிஸ்டார்டடாக இருந்தோம்னா, நம்ம நம்பி இருக்கக்கூடிய நம்ம மக்களுக்கு நம்பிக்கை தருபவர்களாக நாம் இருக்க முடியாது. அதனால் நாம் வந்து நம்மளே நல்லா அப்கீப்பாக வச்சுக்கணும், வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும். பெண்கள் குறிப்பாக வெல் ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்போ தான் டிப்ரெசிவ் மூடுக்கு போக மாட்டாங்க. உங்களை நீங்களே மிரரில் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் அளிக்கும். நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறதோ இது பண்ணுறதோ பிறரை சந்தோஷப்படுத்த இல்லை, நம்மளை சந்தோஷப்படுத்திக்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது, நம்மளுடைய மனம் ஆரோக்கியமாக இருக்குது, நாம் ப்ளசண்ட்டாக இருக்கோம் அப்படின்னு முதல்ல நம்மளை நம்பினா தான் நாம் பிறருக்கு உதவியாக இருக்க முடியுங்கிறதுனால நாம் ஃபஸ்ட்டு நம்மளை நல்லா அப்கீப்பாக வச்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய இருக்கணுங்கிறது நான் தெளிவாக உறுதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். யாரும் உங்களை பற்றி அசால்ட்டாக நினைக்காதீங்க. யூ ஆர் த பியூட்டிஃபுல் குவீன் ஆஃப் யுவர் செல்ஃப். நீங்கள் தான் ராணி, உங்கள் வீட்டு ராணி நீங்கள் தான். அது யாராக இருந்தாலும் நீங்கள் உங்களை அழகுபடுத்திக்கிங்க, உங்களை நீங்களே திறமையாக பார்த்துக்குங்க, அது உங்களை நீங்களே ரசிங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். உங்களோட டயட் பிளானு அந்த எக்ஸசைஸ் அப்படிதெல்லாம் எப்படி மேம் இருக்கும்? இப்போ நீங்கள் எப்படி அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? டயட்டு எக்ஸசைஸ்லாம் நிச்சயமாக உண்டு. மார்னிங் வந்து 1/2 hour ட்ரெட்மில் நடப்பேன். ஏன்னா இந்த வெளியில் நடக்கிறதுல அவ்வளோ இது இல்லை. ஆனால் இது 1/2 hour அது நடந்துட்டு தென் ஐ டூ அ லிட்டில் இது டம்பிள்ஸ் அது இது எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சு எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்டெப்ஸு அதுவும் பண்ணுவேன். அதுவே போதுமானது. ஒரு 40 minutes மேக்ஸிமம் 45 minutes. அதுக்கு மேலே டைம் இருக்காது. அதுக்குள்ளே ஃபோன் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும். அதுவே ஃபோனில் பேசினே தான் நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கணும். அதான் பேசாமல் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைப்பேன், அது நடக்கிறது இல்லை எப்பயுமே. தென் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட்டு. அதே மாதிரி லன்ச்சு பார்த்திங்கன்னா நடுவில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் எடுத்துக்குவேன். லன்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கொஞ்சமாக ரைஸ் வித் மோர் வெஜிடபிள்ஸு அதான் சாப்பிடுவேன். அவன் ஈவினிங் ஒரு காஃபி, நைட்டு ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி, இல்லைன்னா வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் நைட்டு. சிக்கன் என்னைக்காவது சேர்க்கணுன்னா கொஞ்சம் சிக்கன் இல்லை எக் ஏதாவது ஈவினிங் டைம் பிஃபோர் 5 o'clock அது ஏதாவது சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி இந்த ஒரு டயட் பிளான் வந்து கரெக்டாக அப்படி போயிட்டே இருக்கும். சமைப்பீங்களா நீங்கள்? வெஜிடேரியன் நல்லா பண்ணுவேன். நான்வெஜ் பண்ண தெரியாது. நான்வெஜ் வந்து சாப்பிட தெரியும் நல்லா, ஆனால் செய்ய தெரியாது. பட் வெஜிடேரியன் ரொம்ப நல்லா எல்லா டிஷ்ஷஸும் நல்லா சமைப்பேன்.
ரொம்ப வெஜிடேரியன் ஃபுட்டு பிடிக்கான நேரம் இருக்கிறது இல்லை. ஃபோன் வந்துச்சுன்னா அங்கே சட்டி காஞ்சிரும், தீஞ்சு போயிடும். ஆமாம் ஆமாம், ஏன் வம்பிட்டு அதையும் இந்த டிரைவிங்கை எப்படி அப்படியே விட்டானா அதே மாதிரி இந்த குக்கிங்கையும் ஒரு ஸ்டேஜில் விட்டுட்டேன். ஆனால் என் குழந்தைங்க சின்ன வயசில் சின்ன பருவத்தில் இருந்தப்ப நான் நல்லா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அதெல்லாம் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் நிறைய அவங்களுக்கு தான் செய்வேன். நானே விருப்பப்பட்டு செய்வேன். அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஆமாமா, நான் வேஸ்ட் பண்ணாதன்னு கத்துவேன், அதுக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் எங்கேயோ ஹோட்டலில் கூட்டு போய் வாங்கி கொடுத்து காம்பன்சேட் பண்ணிடுவேன். ஏன்னா இல்லைன்னா நீ செஞ்சதெல்லாம் இப்படி இருக்கேன்னு எனக்கு திட்டிடக்கூடாதுன்ட்டு அப்படியே இப்படியும் அப்படியுமா பேலன்ஸ் பண்ணி காம்பன்சேட் பண்ணிடுவேன். அதிகமாக என் பிள்ளைங்க அந்த நூடுல்ஸ் தான் ரொம்ப விரும்பும். அதனால அது ரொம்ப ஈஸியா 2 minutes, ரொம்ப ஈஸி. அதை பண்ணி கொடுத்துடுறது, மேனேஜ் பண்ணி அப்படியே கொண்டு போயிடுவேன். ஈஸியான ஒர்க் எதுன்னு பார்த்துக்குவேன், அதை மட்டும் பண்ணி சமாளிச்சது. ஏன்னா லா ப்ரொஃபஷனில் நல்லா பீக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஆள் நான். அதனால எனக்கு வந்து அதுக்குள்ள டைம், அப்பயும் அதுக்குள்ள டைம் அவ்வளோதான் அலாட் பண்ண முடிச்சு. அரசியல்லையும் இருந்ததால் எல்லாத்துக்கும் டைம் கான்ஸ்டன்ட்ஸ் நிறைய இருந்தது. ஆகையால் அப்படியே மேனேஜ் பண்ணி சமையலுங்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு பண்ணவே முடியல, குக்கு வச்சே ஆகணுங்கிற கட்டாயம் ஆயிடுச்சு. அதனால அப்படியே போயிடுச்சு. நீங்கள் ஒரு லாயராக இருக்கீங்க, பொலிட்டிஷியனாக இருக்கீங்க, அதே நேரத்தில் ஃபேமிலியிலும் ஒரு முக்கியமான பர்சனாக இருக்கும்போது இந்த 3 ரோலில் எது கொஞ்சம் டஃப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலி ரோல் தான் டஃப்பு. நீங்கள் வந்து பொலிட்டீஷியன், லாயர் இதெல்லாமே நம்ம ப்ரொஃபஷன் பேஸ்டு, நம்ம நாலேஜ் பேஸ்டு. இது எமோஷன் பேஸ்டு. ஸோ ஃபேமிலிங்கிற அந்த எமோஷனை நம்மளால் இதுக்கு நடுவில் மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா நத்திங் லைக் இட். குழந்தைங்க வளர்ந்து வந்து அந்த எமோஷன்ஸை தாண்டி மெச்சோர்ட் ஆகிற வரைக்கும் நமக்கு நிறைய கஷ்டம் இருக்குது. அந்த பயணத்தில் பெண்களுக்கு ரொம்ப சிரமம்தான். அந்த எமோஷன்ஸை தாண்டி வந்து ஆண்கள் கூட சமாளிச்சிருவாங்க. ஆனால் பெண்கள் அந்த எமோஷன்ஸை தாண்டி வந்து அவங்க ப்ரொஃபஷன்லேயும் பொலிட்டிக்கல் லைஃப்லையும் எக்ஸல் பண்ணுறதுங்கிறது ஹிமாலய சாதனை. அதை நாம் ஒரு பக்கம் அதை நம்ம செஞ்சிட்டா கூட இன்னுமே எமோஷ்னல் ஆங்கிளில் லைஃப் லாங் நம்ம ஃபேமிலியை நாம் வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமாக கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாயமும் இருக்குது. ஆக இட்ஸ் எ நெவர் எண்டிங் ஜாப். மதருங்கிறது ஒரு நெவர் எண்டிங் ஜாப். கமிட்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அது கடைசி நாள் வரைக்கும் அந்த பயணம் இருக்குது. ஆமாம், மற்ற பயணத்தெல்லாம் கூட நம்ம ரிட்டையர்ட் லைஃப்னு சொல்லி ஏதோ ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து உட்காரலாம். பட் இந்த பிரேக்கெல்லாம் எடுத்துக்கலாம் எல்லாம். ஆனால் இந்த ரோலில் பிரேக்கே கிடையாது. அம்மாங்கிற ரோலில் பிரேக் கிடையாது. அண்ட் அம்மாங்கிற ரோலில் ரிட்டையர்மெண்ட் கிடையாது, ஒன்றும் கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் ஒருத்தரோட சிக்னஸை கூட பிரேக்கோ ரிட்டையர்மெண்ட்டோ இருக்காது. அதில் கூட கேர் இருந்துகிட்டே இருக்கும், எமோஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் எ நெவர் எண்டிங் ப்ராசஸ். நீங்கள் அரசியலாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் லா படிக்கும்போது ப்ராக்டிஸில் இருக்கும்போது அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேஸ் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? உங்கள் பக்கெட் லிஸ்ட்டில் இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா எந்த இடம் இருக்குது? சரி, எனக்கு ரொம்ப அதிகமாக நான் பயணித்தது டெல்லி தான். ஸோ எனக்கு சுப்ரீம் கோர்ட் ப்ராக்டிஸ்னால ஆப்வியஸ்லி டெல்லி தான் அதிகமாக பயணித்த இடம். டெல்லியும் ரொம்ப பிடிச்ச இடம். டெல்லி ஐ ஃபீல் கம்ஃபர்டபுள். நான் சென்னை கன்னியாகுமரி தொகுதி ஜெயிச்ச இடம், சொந்த ஊர். அதே மாதிரி சென்னைங்கிறது ஒரு பிள்ளைங்கள்லாம் படித்தது கொண்டது எல்லாம் இங்கே அவங்க வளர்ந்து வந்தேன். சென்னைங்கிறது ஒரு பேஸாக இருந்தால் கூட டெல்லிங்கிறது தான் நான் ரொம்ப அதிகமாக என்னோடய ப்ரொஃபஷ்னலாகவும் பொலிட்டிக்கலாகவும் நான் ட்ராவல் பண்ண இடம். அதனால் எனக்கு ஐ ஃபீல் அட் ஹோம் டெல்லி போனால் எப்பயுமே. இது அதிகமாக நம்ம ட்ராவல் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படியானா ஹில் ஸ்டேஷன்ஸு போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அதிகமாக வாய்ப்பும் ரொம்ப கிடைக்கிறதே இல்லை ஹில் ஸ்டேஷன்ஸ் போகிறதுக்கெலாம். ஃபேமிலியோட ஃபாரின் டூர் போகிறது, அது என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகணுன்னே. இப்போ எனக்கு பார்க்கும்போது நிறைய பேர் அவங்க குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு ஃபாரின் டூர்லாம் போகும்போது நம்ம பிள்ளைங்க அவங்க அப்பா இல்லைங்கிறதுனால டிப்ரைவ்டாக இருக்கக்கூடாது, நம்மளும் எப்படியா கஷ்டப்பட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகணுன்ட்டு ஏதோ ஒரு டூர் போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு போயிருக்கேன். என் பிள்ளைகளை கூப்பிட்டு போயிருக்கேன், அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு எப்பயுமே எனக்கு ஒரு நல்ல மெமரிஸாக இருந்திருக்கு. நான் அதிகமாக வந்து ப்ரொஃபஷ்னலாகவும் ஃபாரின் கண்ட்ரிஸ் ப்ரொஃபஷ்னலாகவும் போயிருக்கேன் என்னோடய லீகல் ப்ரொஃபஷன்லேயும். மற்றபடி குழந்தைங்கள கூப்பிட்டு போகிற டூர் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆமாம், சிங்கப்பூராக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். அங்கே குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது நிறைய இருக்கும்.
சேஃப் என்வாயர்மெண்ட்டும் கொஞ்சம் இருக்கும். அதனால் கூட்டிகிட்டு போகலாம். இந்தியாவில் என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இங்கே நம்ம லோக்கலில் இங்கே பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற என்டர்டெயின்மெண்ட் சென்டர்ஸு அது இது பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு இந்த ஈட்டிங் தான் என்டர்டெயின்மெண்ட்டு. அது வந்து எல்லார் வாழ்க்கையிலையும் தவிர்க்க முடியாத ஆகி பெரிய ஒபிசிட்டியில் போய் லேண்டப் ஆயிடுறாங்க. எங்களுக்கும் வீட்டில் எல்லோரும் பிக் அண்ட் டால் எல்லாருமே நாங்கள். அந்த ஒபிசிட்டி ஒரு பெரிய இஷ்யூ தான், பிரச்சனை தான். ஆனால் வந்து அந்த ஈட்டிங்கிற என்டர்டெயின்மெண்ட்டை விட முடியாது. யாருமே வெளியில் வரமாட்டேங்கிறாங்க. ஸோ தட் ஹஸ் பிகம் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். எனிவே எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கணும். அது ஒன்று தான் என்னோட ப்ரேயர். ஐ விஷ் எவ்ரிபடி அ கிரேட் ஹெல்த் அண்ட் கிரேட் லைஃப். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லக்கூடியது வந்து ஆரோக்கியம்னு ஒன்று நல்லா இருந்ததுன்னா எதை வேணால் அடையலாம். அதனால் அந்த ஆரோக்கியத்தை எல்லோரும் பேணணும். 2 ஆரோக்கியம், ஒன்று உடல் ஆரோக்கியம், இன்னொன்று மன ஆரோக்கியம். இந்த 2 ஆரோக்கியமும் நம்ம பாடியோட ஹெல்த்து, மென்டல் ஹெல்த் ரெண்டுமே சவுண்டாக இருந்ததுன்னா எந்த ஹைட்ஸுக்கு வேணால் ரீச் பண்ணலாம். அதை எல்லாரும் கடைப்பிடிக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். மை ப்ரேயர்ஸ் ஆஃப் எவ்ரிபடி. காட் பிளஸ் எவ்ரிபடி. மேம், நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நபரினுடைய பேத்தி. ஸோ ஸ்கூல் டைமில் ஏதாவது தமிழ் படிக்கும்போது இல்லைனா டீச்சர்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உங்களோட தமிழை பார்த்து ஏதாவது சொல்லியிருக்காங்களா? உங்களுக்கு பிடிச்ச கவிதை இல்லைனா புத்தகம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு வந்து எங்கள் தாத்தாவோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். கவிமணி தேசிய விநாயகம் வந்து ஒரு பெரிய மழலை கவி. எனக்கு அவர் நிறைய கவிதைகள் பெண்கள் பற்றின, பெண்களுடைய போராட்டங்கள், பெண்களுடைய விடுதலை எல்லாமே எழுதியிருக்காரு. அதில் வந்து எனக்கு மழலை கவி, அவர் மழலை கவிங்கிற பட்டம் தான் அவருக்கு வந்து பெரிய இதுதான். அதுதான் பெரிய ரெக்கக்னிஷன் ஒரு பக்கம். இன்னொன்று பெண்களை பற்றி அவருக்கு பெரிய பார்வை இருந்தது. மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மான்னு பாடினவர் அவர். அப்படி ஒரு பெண்ணாக பிறக்கிறத குறைவாக நினைக்கக்கூடிய இந்த சமூகம் இன்றைக்கும் பெண்களுக்கு வந்து பெரிய விடுதலையோ சுதந்திரமோ தந்தாங்களான்னு கேள்வி கேட்குறா, வளர்ச்சியை கொடுத்தாங்களா அப்படி இன்னுமே நிறைய கேள்விகள் இருக்குது. அதிகமாக ஒடுக்கப்படுற சமூகம்னா அது பெண்கள் தான். அந்த பெண் சமூகத்தில் அந்த காலத்திலேயே ஒரு பெண்ணாக பிறப்பதே தவம் செஞ்சாதான் பிறக்க முடியும். ஒரு மாதவம் செய்தாதான் பெண்ணாவே பிறக்க முடியும், இல்லைன்னா பெண்ணாவே பிறக்க முடியாது அப்படிங்கிறத சொன்ன ஒரு மனிதர் வந்து உண்மையாகவே வந்து மிகப்பெரிய புரிதலை எனக்கு மட்டும் இல்லை, நம்ம தமிழ் சமுதாயத்துக்கே உருவாக்கியிருக்கார். ஆகையால் அப்படிப்பட்ட அந்த சிறு கவிதைகள், எங்கள் தாத்தாவோட சிறு கவிதைகள், அவரை மாதிரியே எழுதக்கூடிய சிறு கவிதைகள் எழுதக்கூடிய சிறு கதைகள் எழுதக்கூடியவர்கள் அவங்களெல்லாம் வந்து நிறைய, நான் ஒரு ஜெயகாந்தனோட அவருடைய கதைகள்லாம் கொஞ்சம் படிப்பேன். அப்படி நிறைய இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸ் அது மாதிரி இங்கிலீஷ் நாவல்கள் அதிகமாக படிக்கிறது உண்டு. அந்த நாவல்களை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த த்ரில்லர்ஸ் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஒரு காலகட்டத்தில் அந்த படிப்பு வந்து எனக்கு சினிமாவாக மாறிடுச்சு. ஸோ அந்த த்ரில்லர் எல்லாமே வந்து மூவிஸாக போயிடுச்சு. எல்லாமே மூவியாக வந்துருச்சுல்ல. ஷெர்லாக் ஹோம்ஸ்லாம் நிறைய மூவிஸ் வந்துருச்சு. ஸோ அது அப்படியே அந்த படிக்கிறது மூவியாக டைவர்ட் ஈஸியாக போயிடுச்சு. இன்னும் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது, என்டர்டெய்னிங்காக இருக்குல்ல, படிக்கிற பேர்டனும் இல்லை. ஸோ அந்த பேர்டனை ரொம்ப சுலபமாகிறது மட்டும் இல்லாமல் ரீடிங் ஹேபிட் கொஞ்சம் குறைஞ்சி போயிடுது இதனால். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரீடிங் ஹேபிட்டுங்கிறது ரொம்ப நல்ல ஹேபிட். அது தட் வில் மென்டல் ஹெல்த் ரொம்ப நல்லாயிருக்கும் ரீடிங் ஹேபிட் இருந்தால். அதே மாதிரி சினிமாவும் மென்டல் ஹெல்த்தை நல்லா இம்ப்ரூவ் தான் பண்ணுது. ஒரு ஸ்டேஜில் அது புரிஞ்சிருச்சு எனக்கு. ஆகையால் ரெண்டையும் இப்போ பேலன்ஸ் பண்ணிக்கிறது, நான் மேனேஜ் பண்ணிக்கிறது. ஆகையால் எனக்கு தாத்தாவோட கவிதைகள் ரொம்ப பிடிக்கும். தாத்தாவுக்கு வந்து ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை அம்மையார் அவர்கள் கொடுத்தாங்க, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்க டைமில் வந்து நான் சட்டசபைக்கு வந்த புதுசில் முதல்ல அவங்க பேத்தி அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருந்த உடனே அவங்க வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து சிலை அறிவித்து இதெல்லாம் பெருமைப்படுத்தினாங்க. நான் அவங்களுக்கு எந்திரிச்சு சட்டசபையில் நன்றி சொன்னேன். அந்த மாதிரி மீண்டும் அதிமுகவோட ஆட்சி தொடர்ந்தப்போ இப்போ இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோவாளையில் ஒரு பெரிய மணிமண்டபம் அதுக்கு வந்து அறிவித்தார். அது இன்னும் முடிவடையாமல் இருக்குது பணிகள். அது அதில் நிறைய ஏதோ சிக்கல்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் அரசு சரி பண்ணணும்னு பலமுறை நான் இப்போ சட்டமன்றத்தை கூட அதை குறித்து பேசினேன். ஆகையால் இது மாதிரி விஷயங்கள் வந்து நிச்சயமாக என்னை வந்து கவர்ந்த விஷயங்கள்னா எங்கள் தாத்தா மாதிரி பலரையும் நான் வந்து அந்த ஃபீல்டில் வந்து உண்மையாகவே இது பண்ணுங்க. போராளி அவர் வந்து ஒரு இந்த சுதந்திர போராட்டத்துலேயும்
கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோட இணைப்பு போராட்டத்திலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அதனால் அந்த மருமக்க வழி மான்மியத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். கேரளாவில் அது ஒரு பெரிய தொந்தரவாக இருந்தது. அது அதாவது ஒரு தந்தையோட சொத்து வந்து தமக்கைக்கு, அதாவது சகோதரியோட பிள்ளைகளுக்கு தான் போகும். தான் பிள்ளைங்க வந்து தெருவில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுதான் அந்த அன்னைக்கு அந்த மருமக்க வழி அந்த முறை. அந்த முறை வந்து நீக்கப்படுறதுக்கு அவர் ரொம்ப போராடி தந்தையின் சொத்து மகனுக்கு மகளுக்கு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குனார். அதுக்கெல்லாம் நிறைய போராடினார். அப்படி அந்த காலத்தில் நிறைய கொடுமைகள் இருந்தது. அந்த கொடுமைகளுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்தவர். ஆகையால் எனக்கு வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோட வாழ்ந்த குடும்பத்திலேருந்து, அது போல் சுதந்திர போராட்ட தியாகியாக எங்கள் பெரியப்பா சுசீந்திர பிள்ளை அவர் இருந்தார். அவரை மாதிரி நிறைய அந்த சுதந்திர வேள்வியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டவங்க. என் தந்தை டாக்டர் பத்மநாபன், அவர் வந்து காமராஜர் ஐயாவோட மருத்துவராக இருந்தார். வலதுகையாக இருந்தார், கூடயே இருப்பார், தம்பின்ட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அப்படி எங்களோட பயணம் வந்து குடும்ப ரீதியாகவும் வந்து அரசியல் மட்டும் கிடையாது, கலை உலகிலையும் இருந்தது. இது மாதிரி மருத்துவ உலகத்துலேயும் அப்பா ரொம்ப சிறந்தவங்க. நாங்கள் மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தாங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியோட மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார் அந்த காலத்தில். அப்படியெல்லாம் வந்து நிறைய எங்கள் குடும்பம் வந்து அப்படிலாம் வாழ்ந்து, அவர் இறந்த பிறகு நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டோம். அந்த துன்பத்துக்கு பிறகு தான் நாங்கள் மீண்டெழுந்து ஓரளவுக்கு எங்கள் அம்மாவோட மிகப்பெரிய சீரிய சிந்தனையோட உதவியோடு நாங்கள்லாம் வளர்ந்து வந்தது. நானும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன் சின்ன வயசுலேருந்து, கடின உழைப்பாளி. அதனால் எனக்கு அதோடைய பலன்கள் படிப்படியாக கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கு. இனியும் பண்ணுங்கிறது நம்பிக்கை. மக்களுக்கான பயணத்தை தொடர்றதுக்கான வாய்ப்பை இறைவன் தருவாருங்கிறது நம்பிக்கை. காமராஜர் ஐயா பற்றி நீங்கள் சொல்லும்போது அவர்கிட்ட நீங்கள் தான் பேசியிருக்கீங்களா, இல்லை நேரில் பார்த்து அந்த மாதிரி சின்ன பொண்ணாக தான் இருந்திருப்பீங்க? கண்டிப்பாக. நான் ரொம்ப சின்ன குழந்தை. அப்போ வந்து எனக்கு வந்து அவரை பார்த்த ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன வயசு. ஆனால் எங்கள் அம்மா வந்து சொல்லுவாங்க, அவர் வந்து என்னை தூக்கிலாம் வச்சிருக்காரு, கையில் தூக்கி வச்சிருக்கிறாரு. அப்போல்லாம் வந்து டக்குன்னு எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு கையில் கருவிகள்லாம் ஒன்றும் இருக்காதான். அதனால் அப்படி ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போச்சு. ஆனால் அவரோட குரல் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா ஃபோன் வரும், அப்பாவை கூப்பிட்டு ஃபோன் வரும் வீட்டில். ஃபோன் இந்த குண்டா கருப்பாக இருக்கும் ஒரு ஃபோன், பெருசாக வெயிட்டான ஃபோன், அது ரொம்ப கனமாக இருக்கும். அது குடுகுடுன்னு ஓடிப்பேன். அந்த ஃபோனை அடித்த உடனே ஒரு பயங்கர த்ரில்லாயிருவேன் நான். எனக்கு ஃபோன் ரிங்ஸ் கேட்ட உடனே ஒரு பயங்கர எங்கள் வீட்டில் இருக்க மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அலர்ட்லாம் அவ்வளோ, எனக்கு மூத்தவளுக்கும் சரி இளையவளுக்கும் அவ்வளோ அந்த அலர்ட் வராது. இளையவ ரொம்ப குழந்தை. நான் தான் வந்து அதிரடியாக எந்திரிச்சு ஓடிப்பேன். அந்த ஃபோனை அப்படியே எட்டாது. அப்போனா கூட அப்படியே ரிசீவரை தூக்கி எப்படியாவது அதில் பேசிடணும் அப்படின்னு அது ஆர்வத்தோடு அதில் பேசும்போது அவர் குரல் கேட்டிருக்கேன். கணீர்னு வாய்ஸ். அப்பா இருக்காரம்மா அப்படிம்பாரு. டேடி இருக்காரு, நான் கூப்பிட்றேன். டேடி 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 அப்படிம்பாரு. மெதுவாக கிண்டல் பண்ணுவார். டேடி டேடி டேடின்னு சொன்னதுக்கு மெதுவாக கிண்டல் பண்ணுவார். டேடி 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 அப்படிம்பாரு. ஆனால் அவர் வந்து இங்கிலீஷில் பேசுறதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டார், அதெல்லாம் சொல்ல மாட்டார். டேடி அப்படிங்கிறத வந்து வரவேற்று அவரோட மனசுக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திக்குவார். கரெக்ட் டேடி டேடி அப்படிங்கிறார். உடனே டேடி உங்களுக்கு ஃபோன் அப்படின்னு கத்துவேன். உடனே அவர் வந்து பேசுவார். அவர் பேசிட்டு இதை வந்துடுறேன் அண்ணா, இந்த வந்துடுறேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓடுவார். அது மாதிரி அப்பா அவர் மேலே ரொம்ப அளவு கடந்த அன்பும் பிரியமும் கொண்டு இருந்தார். அந்த ஞாபகங்கள் எனக்கு இருக்குது. இந்த குரல் வந்து எனக்கு இன்றைக்கும் அவர் காதில் கேட்ட ஞாபகம் இருக்குது. அதனால் எங்கள் அப்பா வந்து பெருந்தலைவர் வந்து இறந்து ஒரு 4 வருஷத்தில் எங்கள் அப்பா இறந்துடுறாங்க. ரொம்ப அவரோட ரொம்ப இணக்கமாக பயணித்தவர், ரொம்ப அவர்கிட்ட அன்பு செலுத்தியவர். அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில் கூட இருக்க மாட்டேன்ட்டார் எங்கள் அப்பா. அந்த மாதிரி அன்றைக்கே வந்து அவர் காங்கிரஸுங்க பார்ட்டியே காமராஜர் அவர்களை துன்புறுத்திட்டாங்க. அதனால் தான் அந்த பார்ட்டிலாம் இருக்க மாட்டேன்னு சொல்லி ஐயாக்காகவே, பெருந்தலைவருக்காகவே அவங்களாம் வெளியில் வந்துட்டாங்க. அவர் கூட தான் பயணித்தாங்க. அதனால் பெருந்தலைவர் காமராஜர் மேலே அளவு கடந்த பற்று கொண்டவர், பாசம் கொண்டவர். அவர் இறந்த 4வது வருஷம் எங்கள் அப்பாவும் இறந்துட்டாங்க. அவர் இறந்ததே எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாக இருந்தது. அதெல்லாம் எங்களால் உணர முடிஞ்சிச்சு. சின்ன பிள்ளையாக இருந்தாலும் எனக்கு புரிஞ்சுது அதெல்லாம். ஆனால் அந்த பிரிவு வந்து அவருடைய பிரிவு பெரிய தாழ முடியாத ஒரு துக்கமாகவும் பாரமாகவும் மாறுச்சு என் தந்தைக்கு. எங்களுக்கு அவரோட பிரிவு, எங்கள் தந்தையோட பிரிவு வந்து பெரிய துக்கமாகவும் பாரமாகவும் மாறுச்சு. ஆனாலும் அதெல்லாம் கடந்து இன்னைக்கு நிற்கிறோம்.
நமக்கும் அந்த ஏஜ் வந்தாச்சு, குழந்தைங்க வந்துருச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த நினைவுகள் அது வந்து இன்னுமே பசுமையாக இருந்துட்டு தான் இருக்குது. அந்த நினைவுகள்லாம் எல்லாருக்கும் அந்த நினைவுகள் பசுமையாக இருக்கணும். அது மாதிரி நம்மளுடைய குழந்தை பருவத்தையோ நம்மளுடைய இளமை பருவத்தையோ நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. நம்மளோட பயணித்தவர்களை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்லது செஞ்சவங்களும் சரி, கெட்டது செஞ்சவங்களும் 2 பேரையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஓரளவுக்கு. ஆனால் அதிகமாக வந்து நல்லது செஞ்சவங்கள ஞாபகம் வச்சுக்கணும், கெட்டது செஞ்சவங்கள மறந்துடணும். அதுதான் வந்து நல்ல விஷயமா இருக்கும். அப்படி நான் நிறைய மறந்துருக்கேன், பர்பஸாகவே மறந்து போயிடுவேன். அதனால் தொகுதியில் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏதாவது குழி தோண்டினாங்கன்னு எனக்கு தெரியும் எனக்கு எதிராக. ஆனாலுமே என்ன பண்ணுவேன்னா, அவங்க நேராக எதிரில் வரும்போது நான் மறந்து போயிடுவேன். எனக்கு இது ஞாபகமே இருக்காது. அவங்களா வந்து சொல்லணும், நான் உங்களுக்கு எதிராக குழி தோண்டினேன்னு சொல்லணும். சொன்னால் தான் ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு நான் என்னோடய வேலையை வந்து வேறு வேலைகளில் என் கவனத்தை செலுத்தி ஈடுபாடை அப்படி வச்சுக்குவேன். அவங்க வந்து ஒரு உதவின்னு கேட்டால் நான் செய்வேன். அது எனக்கு எதிராக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூட அதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மேம், இவ்வளோ நேரம் உங்களோட பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், சின்ன வயசு அனுபவங்கள், காலேஜ் டேஸ், ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.